நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருட வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/6/2025 இன்றைய தினம் உலக பெற்றோர் தினம். அதே மாதிரி உலக பால் தினம் வேற. இன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை, அதாவது அதிகாலை 1:27 வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1:36 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் பிற்பகல் 1:19 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:51 வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு முழுதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. வாரசுலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை மூலம், பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைக்கு சஷ்டி. இன்று முழுவதும் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டினாலும் தேய்பிறை சஷ்டினாலும் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அதனால இன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கொண்டு செல்லுகின்ற பொருள் இந்த ஜடாமஞ்சரின்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிக்கோங்க, கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, வசம்பு சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் மாந்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவானும் இன்றைய தினம் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி அப்படின்றதுனால நம்ம முருகப்பெருமானை வணங்குறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமையில பைரவரை வணங்குவது மிக மிக சிறப்பு. பைரவரை வணங்குவது மிக சிறப்பு. பைரவரையும் இன்று இணைந்து வணங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும், வேலை பார்க்கணும், இல்லை படிக்க போகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த யோகம் யாருக்கு இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு ஒண்ணு. நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சிலர் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அது எப்போ போனா அது போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் படிப்பு, வேலை இந்த மாதிரி விஷயத்துக்கு போறாங்க. படிக்கிறவங்க போகும்போது வேலையும் சேர்ந்து கிடைச்சிரும். ஆனா வேலைக்குன்னு ட்ரை பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா பணத்தை கட்டி ஏமாந்துடுறாங்க. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு சாதகமான நேரமா இருக்கணும். சரி, அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீர் ராசின்னு 3 ராசி இருக்கு. என்னென்ன ராசி? கடகம், விருச்சிகம், மீனம். இது 3 ராசி கட்டங்களில் இருந்து திசையை நடத்தும் போது திசாநாதன் இடம் பிடித்திருந்தால் வெளிநாடு செல்லும் யோகம் வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் வெளிநாட்டில் உள்ளவருடன் தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக வாழ்வாதாரம் கிட்டும். சரிங்களா? அதே போல ஒருத்தருக்கு சந்திர திசை நடந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகமும் வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி ஆகிய அதிபதிகளின் திசை, இப்போ ஒண்ணு இல்லை, இப்ப கடகராசி இருக்கு, சந்திர திசை நடக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டும்.
ஆனா அந்த சந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த நாட்டுக்கு, அந்த திசைக்கு உரிய, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாட்டுக்கு சென்ற உடனே வாய்ப்பு கிடைக்கும். அதான் அங்க இருக்கிற விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு திசை நடக்கும்போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிட்டும். ஏன்னா ராகு பகவான் என்பது அந்நிய மொழி, அந்நியர்களுடான தொடர்பை குறிப்பதால் வெளிநாடு தொடர்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல இந்த ராகு திசை நடப்பவர்கள் இந்த அரபு நாடுகள், முஸ்லிம் கண்ட்ரிஸ் செல்வதற்கு முயற்சி செஞ்சால் அந்த முயற்சியில வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சில பேருக்கு கேது திசையில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாட்டின் தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதாவது டாலர்கள்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதே போல வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் 1, 5, 9 ஆகிய இடங்களில் திசை நடந்தால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்வீகத்தையும் பூர்வீக நிலத்தை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியதாகவும் இருக்கும். இதனை உணர்ந்து இறைவனி தொடர்பான தொண்டுகளில் ஈடுபட்டால் நிறைய பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உயர் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தின் அதிபதி, ஒருவருடைய லக்னம் இருக்கும் இல்லையா, அந்த லக்னத்துக்கு 4ஆம் வீடு, அதுதான் சுகஸ்தானம். அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தின் அதிபதி திசை நடக்கும்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிக்கிறதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதுக்காக அதை பணத்தை கட்டிட்டு கடைசியில கிடைக்காம போகுது, கேன்சல் ஆயிடுது. அதனால அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து என்ன திசை நடக்குது, எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர்கிட்ட போய் பணத்தை கட்டணும், எல்லாம் செய்யணும். நீங்க எடுத்த உடனே பணத்தை கட்டிட்டு நான் வெளிநாட்டுக்கு போனோம்னா முடியாது. உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அந்த தருணம் வந்திருக்கா. இப்ப படிக்கிற பசங்க கூட சில பேர் பணத்தை கட்டிடுவாங்க, ஆனா விசா வரவே வராது. அந்த யூனிவர்சிட்டிலேருந்து இவங்களுக்கு வரணும், வந்தாதான் அந்த காலேஜில் போய் சேர்ந்து படிச்சுக்கிட்டே வேலையும் செய்ய முடியும். அவங்க கொடுக்காம போனாங்கன்னா கஷ்டம். அதனால உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தின் அதிபதி திசை நடக்கும்போது முயற்சி செய்தால் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு கிட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதனால நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் போங்க, வேணான்லாம் சொல்லலை. ஆனா நிறைய பேர் செலவு பண்ணிட்டு, எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு கிடைக்காம அவஸ்தைப்படுறாங்க. அதனால ஒரு முறை உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து போலாமா வேணாமா, இப்ப போட்டா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் பணத்தை கட்டி ப்ராசஸ பண்ணு, சரிங்களா? எல்லாருக்குமே ஆசைதான், எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ஆசைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நிறைய பேர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் போய் 1 வருஷத்திலே கம்பெனியே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்போ 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆனா போய் 1 வருஷம் கூட ஆகாத அவங்க போயிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அம்சம் அந்த இடத்துல இருக்கும், அந்த திசை நடக்கும், அதனால போயிடுறாங்க. அதான் அங்க இருக்கிற விஷயம். அதனால
வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், படிச்சுட்டு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதன் பிறகு போய் பணம் கட்டணும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு விவசாயத்துறை, கால்நடைத்துறை, வியாபாரம், அந்த துறையில் இருந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபங்களை ஈட்டலாம். புதிய வண்டி, வாகனம், வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல்லாம் அதிகரிக்கும். அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உத்தமம். அதனால யார் பேச்சுக்கும் போகாதீங்க, பஞ்சாயத்து பண்றனும் போகாதீங்க. உங்க வேலை என்னவோ, உங்க எது ஒன்றோ அது மட்டும் பாருங்க, சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடதிசை அதிசய 5ஆம் எண் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் இன்னைக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கிடைக்காத ஒரு முடிவு கூட இன்னைக்கு முடிவு கிடைச்சிடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அனுபவமிக்கவர் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகளை ஏற்படுகின்ற ஒரு நாள். செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 9 நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும், அது எப்படி செய்யணும்னா ஒரு பெரியோர்களிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்கள், வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த பண வரவுலாம் இன்னைக்கு நல்ல தாராளமா கிடைக்கின்ற ஒரு நாள். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒரு கண்ணோட்டம் பிறக்கும். வாக்குறுதி கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே போல வாடிக்கையாளர்களின் ஆதரவு சிறப்பை தரும். தானிய விற்பனையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். சில விஷயத்தில் தோல்வி, சில பேருக்கு சில விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு அதிசய 7ஆம் எண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் ஒரு சிறிய பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மனதில் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு பெருகும். அதே போல அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவுலாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். வேலையை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வேலை ஆட்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் குறையும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தைரியம் இன்னைக்கு அதிகரிக்கும். தைரியத்தோடு எதையும் செய்யக்கூடிய திறன். எதிர்பாரா சில திருப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வருவாயில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி மிஷினரி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு அந்த இயந்திரம் வச்சு லேத்துப்பட்ட பெரிய பெரிய மிஷினரி வச்சு செய்யறவங்கலாம் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்ப விவகாரங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செய்கின்ற தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறையும். சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண்
ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சமூகம் தொடர்பான பணிகள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். செய்த தொழில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடுகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பயணம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க எல்லா விஷயத்திலும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு திறன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் சார்ந்த பணிகள்ல ஒரு புதுமையான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பொருட்கள், சரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, வியாபாரத்துக்கு என்ன தேவை அந்த பொருட்களை விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல தவறிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பாரா சில சந்திப்புகள் மனதளவில் நிறைய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் ஏதோ ஒரு விதமான பயம் மனதில் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தருணம். ஜெயிப்பது நிச்சயம். அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர், ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிரச்சனையை தரும் ஒரு சில விஷயத்தை மட்டும் நுட்பமா செயல்பட்டு அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடன் தோற்றத்துல, அதாவது உடல்ல, தோற்றத்துல, முகத்துல எல்லாம் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு முகத்துல எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். கல்வி தொடர்பான செயல்பாட்டுல ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். விநாயகருக்கு விலகு போட்டுட்டு போங்க. 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அருகம்புல் சாத்தி ஒரு 2 வாங்கி பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மீண்டும் தொடங்குகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். பேச்சுக்களை கனிவு தேவை. பேசும்போது ரொம்ப நிதானமா பேசணும். ஏன்னா சந்திராஷ்டம் வேற இருக்குன்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. ஒரு அனுபவத்தை இன்னைக்கு, ஒரு புதிய அனுபவம், இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அனுபவத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அது செய்து முடிக்கக்கூடிய திறனும் உங்களிடம் ஏற்படும். சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கவனத்தோட பொறுமையோட எதையும் செய்தீங்கன்னா ஜெயிப்பது நிச்சயம். விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசயன் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிவு. இன்னைக்கு பணிவோட எதையும் பேசுங்க, நிதானத்தோட பேசுங்க, சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். கொடுக்கல் வாங்கல வேகத்தை விட வேகம் தேவை. அதனால அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதனால கவனமா இருங்க. இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஏன்னா நண்பர்களால கூட இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரிடம் பேசினாலும் பொறுமையா பேசுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியம் சார்ந்த விரயங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு திறன். ஆன்மீக காரியங்களால் மன அமைதி கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் உங்களுக்கு கூடவே இருந்து சில தொல்லை தந்தவர்களா இன்னைக்கு விலகி செல்வார்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும். பிரியமானவர்களை சந்தித்து மகிழ்வீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். கடன் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயத்துல இருந்து வந்த இழுவறிலாம் குறையும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவறிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.